வாக்களிப்பதற்கு ஆதரிப்பதற்கு இந்திய அளவில் வாய்ப்பில்லை. அவர்கள் வெளிப்படையாக முஸ்லீம் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்கள் வாக்குகள் தேவையில்லை என்கிற அடிப்படையில் தான் பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுகிறது. அப்படிப்பட்ட பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இணைகிறது என்றால் அந்த அணிக்கு எப்படி சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் போய் சேரும்? இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மாநிலங்களவையிலே அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திடுமென பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட 2-3 நாட்களில் என்ன நிகழ்ந்தது? ஒரு வாரத்தில் என்ன நிகழ்ந்தது? மாநிலங்களவையிலே பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த அதிமுக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைத்து அறிவிப்பு செய்திருக்கிறது என்றால் அதிமுக எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது, பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது. அமைச்சர் பொன்முடி